வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் மற்றும் கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. என்கிட்ட கமெண்ட்ல சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இயர்லி மெசேஜஸ், இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயர் ஆல்ரெடி நம்மளுக்கு 2.5 months போயிடுச்சு. இருந்தாலும் இந்த இயருக்கான பலனை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி எப்படி இந்த இயர் உங்களுக்கு போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாங்க. இன்றைக்கி முதல்ல இந்த யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கான 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஈகோ வந்திருக்குங்க. இல்யூஷன், டிபெண்டன்சி அண்ட் மெட்டீரியலிசம். ஆக்சுவலாக இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்கீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அந்த மாதிரி சில விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்கீங்க. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி இருக்க விஷயத்தை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட மைண்டில் யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஸ்டப்பர்னாக இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அதில் உங்களோட ஈகோ எந்த அளவுக்கு இருக்குது. நான் ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்றது வேற, என்னால் அதை முடியும், இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றது வேற. இந்த கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும், அந்த கூண்டோட கதவுகள் ஓப்பன் ஆன அதுக்கப்புறமும் அந்த பறவை அது வெளியே பறக்கிறது இல்லை. அந்த மாதிரி நீங்களும் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க, இல்லைன்னா ரொம்ப டிபெண்டன்சியாக இருக்கீங்க. யாரையாவது நம்பி இவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கீங்க. சில இல்யூஷனில் இருக்கீங்க. அதாவது நிதர்சனத்தை யோசித்து பார்க்காம நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நினச்சிட்டு இதனால் எப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கட்டுக்குள்ளே இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக உங்கள் லைஃப்பை கொண்டு போகும். என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு சுயமாகவே சிந்திக்க விடாது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால். ஸோ அதுலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர ட்ரை பண்ணணும். எது மூலியமாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட செல்ஃப் எஸ்டீம், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியும். நம்மளாலையும் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும், நம்மளாலையும் மற்றவங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி வெளியே வாங்க. இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்கவுங்களோட வாழ்க்கை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ளேயே தோணி இருக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கும், எதில் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம ஏன் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறோன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். அந்த விஷயத்துலேருந்து தான் நான் வெளியே வர சொல்கிறேன். உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இதை பொதுவாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வேறு ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை பலப்படுத்திக்கணும். புதுசாக ஏதாவது கற்றுக்க ஆரம்பிங்க. இல்லை இவங்க இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற இடத்துல அவங்க இல்லாமல் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டிலேருந்து வெளியே வர முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஈகோலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் டிபெண்டன்சிலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும். அதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு சொல்லுது. ஸோ ஈகோஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க கற்றுக்கோங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் வாட்டர். சென்சிட்டிவ், ஓப்பன் ஹார்ட்டட் அண்ட் இன்டியூட்டிவ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இந்த கார்டுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சென்சிட்டிவாக முடிவெடுக்கிறதுனாலையும், சில விஷயத்தில் பயப்படுறதுனாலையும், ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாரோட பேச்சையும் கேட்கறதுனாலையும் உங்களுக்குள்ள ஒரு பயம், நம்மளால் முடியுமான்ற ஒரு தயக்கம், ஒரு டவுட் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம். நீங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்களை செல்ஃப் டவுட்டு பட்டுட்ருக்கீங்க. இதுலேருந்து வெளியே வாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. எல்லாத்தையுமே கேட்குறீங்க, எல்லார் சொல்கிறதையும் கேட்குறீங்க. உங்கள் உள் மனசு சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதை தான் இந்த கார்டு சொல்ல வருது. சில விஷயத்தில் அந்த சென்சிட்டிவிட்டிலேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கான பாதையும் திறக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது. இந்த 2 கார்டை விட ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்குங்க. விஷஸ், ட்ரீம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் எப்போ இந்த விஷயத்தெல்லாம் விட்டு வெளியே வரீங்களோ உங்களோட ஆசைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாளாக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் உங்கள் கண் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டா உங்கள் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மொமெண்ட்டு நீங்கள் கண் கூட பார்க்கலாம். உங்களோட ஹாப்பினஸ்
வந்து எதில் இருக்குன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து இப்படி டிபெண்ட் ஆகி வாழ்கிறதுனால தான், இல்லை இந்த மாதிரி நான் ஸ்டபனாக இருக்கிறதுனால தான் என்னோட ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. பட் அதுலேருந்து வெளியே வந்தால் அதுக்கு மேற்பட்ட வாழ்க்கை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ நான் யாருமே எதிர்த்து வர சொல்லலை, உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் பலப்படுத்திக்கங்க. மற்றவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட சப்போர்ட்டே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. அதான் இந்த 3 கார்ட்ஸுமே சொல்ல வருது. உங்களுக்கான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, ஈகோவை குறைச்சிக்கோங்க, உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கு செல்ஃபாக முயற்சி பண்ணுங்கள். அதுதான் இந்த 3 கார்ட்ஸுமே உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வர மெசேஜ். உங்களோட விஷஸ் கம்ஸ் ட்ரூ ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கான ஏஞ்சல் யார், அவங்க நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு நான் சொல்கிற மெசேஜ் எப்படி கன்வே ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்கிற விதம் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கிளாரிட்டியாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் மெசேஜஸை ரீட் பண்ணுறேன். உங்களுக்காக வந்திருக்க கார்டு பிரிஜெட் வந்திருக்காங்கங்க, ஏஞ்சல் பிரிஜெட். காஷன் இஸ் வாரண்டட். லுக் டீப்பர் இன்டு திஸ் சிச்சுவேஷன் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு வந்த கார்டும் இந்த கார்டும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு. ஏன்னா நீங்கள் வந்து என்ன கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்படி இருந்தால் இந்த என்ன காஷன் உங்களுக்கு வரும், என்ன சொல்கிறது, என்ன காஷன் உங்களுக்கு வரும், என்ன ஆபத்து அதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது அதில் டீப்பாக பார்க்கணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நீங்கள் வந்து அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதனால என்ன பிரச்சனை வரும், இல்லை இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு 2 வகையிலுமே யோசித்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தோங்க. நீங்கள் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்கள் 2 பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கணும். ஒரு விஷயத்தை செய்யும் போது அதோட பாசிட்டிவையும் பார்க்கணும், இல்லை இது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அதோட காஷனையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ 2 விஷயத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும்னு நீங்கள் முழு நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்யுங்க. அதை பர்ஃபெக்டாக செய்யுங்க, செய்ய வேண்டிய விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யுங்க. அதுக்கு தான் நீங்கள் 2 பக்கமும் டீப்பராக பார்க்குறீங்க, பாசிட்டிவும் நெகட்டிவும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாலே அதோட நன்மை தீமையாக பார்த்து செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி வந்திருக்க ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு. ஸோ இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட லைக்கை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜஸ் உங்களுக்கு தெளிவாக புரியுதா, இல்லை இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அது மாதிரி நான் ட்ரைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஏஞ்சல் மெசேஜை ரீட் பண்ணுறேன். இந்த டாரோட் ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களோட லைஃப்பை முன்னேற்றத்துக்கு உதவும் நான் முழுசாக நம்புகிறேங்க. நீங்களும் நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.